ஒருவர் கொடுத்த காமாட்சி விளக்கினை இன்னொருவருக்கு கொடுக்கலாமா? அதாவது உங்களுக்கு யாராச்சும் ஒருத்தர் காமாட்சி விளக்கை கிஃப்டாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் உங்கள் வீட்டில் ஆல்ரெடி காமாட்சி விளக்கு இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வேறு ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் வேறு ஒருத்தருக்கு வரும்போது அதை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா, அதாவது ஒருவர் நமக்கு ஒரு பொருள் தராங்க அப்படின்னா அதில் அவங்களோட அன்பும் ஆசையும் அவங்களோட நினைவுகளும் அடங்கி இருக்கிறது அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. அதனால உங்களுக்கு ஒரு காமாட்சி விளக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அது தெய்வீக தன்மை உடையது. அப்போ அதை வாங்கி கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்க என்ன நினச்சி வாங்கி கொடுப்பாங்க, யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நல்லா இருக்கணும், உங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும், உங்களுக்கு எல்லா லட்சுமி கடாட்சமும் கிடைக்கணும், இந்த விளக்கில் போடக்கூடிய தீபம் மாதிரி அந்த ஒளியை மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் ஒளியோடு நீங்கள் விளங்கணும் அப்படின்றத நினச்சி தான் அந்த ஒரு ஆனந்தத்தோடு தான் உங்களுக்கு அந்த விளக்கு வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அப்போது அந்த விளக்கை உங்ககிட்ட கொடுத்ததை நீங்கள் இன்னொருத்தருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க என்ன நினச்சி உங்களுக்கு வாங்கிட்டு வந்தாங்களோ கண்டிப்பாக அது எல்லாமே நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு தாங்க போகும். இப்போ நீங்கள் அந்த விளக்கை உபயோகப்படுத்தலை அப்படின்னாலுமே நீங்கள் அதை வச்சிடலாம். அதை ஏதாவது ஒரு நல்ல நாட்கள் வீட்டில் விசேஷங்கள் நடைபெறுது, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நீங்கள் அந்த விளக்கை என்ன பண்ணலான்னா 2 தீபமாக 2 விளக்காக நீங்கள் ஏற்றிக்கலாம். நீங்கள் அப்படி பயன்படுத்திக்கலாம். மற்ற நாட்களில் நீங்கள் எப்போதும் பயன்படுத்தக்கூடிய விளக்கவே பயன்படுத்திக்கலாங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.